தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. சித்தாரா, கேளடி கண்மணி, பாடகன் சங்கதி என்ற எவர் கிரீன் பாடலை என்று கேட்டாலும் தெற்றுப்பல் பளிரிட வசீகரமான சிரிப்பழகுடன் மனதில் மின்னிவிட்டு மறைந்து போகும் நினைவலைகளின் பசுமை மாறா 90களின் கனவு நாயகி. அவ்வேளைய ரசிகர்களால் ஹோம்லி குயின், அதாவது குடும்ப பாங்கான முகத்தோற்றம் உடையவர் என்றும், திருமணம் புரிந்தால் இவரை போன்ற பெண்ணைத்தான் மனம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற இளைஞர்களின் கொள்கை ஹீரோயினாக வலம் வந்தவர். நெடிந்த உயரம் இல்லை எனினும் சுமாரான உயரத்தில் மாநிறம் கொண்ட தோற்ற பொலிவுடன் நீள்வட்ட வடிவமுடைய சிறிய முகத்தில் மானினை போன்ற சற்று அகன்ற காந்த விழிகளை உடையவர். மலையாளம் தாய்மொழியாயினும் பன்மொழி நாயகியாக கலை உலகில் பவனி வந்து ஏனைய திரையார்வலர்களின் மனதில் பேரிடம் பிடித்தவர். இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய சித்தாரா அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், கலை பின்புலம் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர் திரைத்துறையில் எப்படி கால் பதித்தார், முத்திரை பதித்த திரைப்படங்கள் யாவை, எதனால் திருமணம் புரிந்து கொள்ளாமல் முதிர் கன்னியாக யாருக்காக வாழ்ந்து வருகிறார், நடிகை ரோஜாவிற்கு இவர் எவ்வழி மூத்த சகோதரி, இவருக்காக ரஜினிகாந்த் விடுத்த வேண்டுகோள் என்ன, தற்போதைய வாழ்வியல் நிலை உள்ளிட்ட சித்தாரா அவர்களின் நினைவலைகள் போற்றும் சிறப்பு மிக்க வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம். 1973ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதியன்று தமிழகத்தின் அண்டை மாநிலமாம் கேரளாவின் தலைநகர் திருவனந்தபுரம் மாவட்டத்தை அடுத்த வர்கலா தாலுகாவில் உள்ள கிளிமனூர் என்ற சிற்றூரை பூர்வீகமாக கொண்ட பரமேஸ்வரன் நாயர் மற்றும் வல்சலா தம்பதியருக்கு பிறந்த வீட்டின் மூத்த செல்ல மகள் மட்டுமின்றி செல்வ மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி சித்தாரா ஆவார். இவருடன் பிரதீஷ் மற்றும் அபிலாஷ் என்ற 2 தம்பிகள் உடன் பிறந்தவர்கள் ஆவர். இவ்வாறு அழகான குடும்பம், மகிழ்ச்சிகரமான வாழ்வு என வளர்ந்து வந்த சித்தாராவின் தந்தை பரமேஸ்வரன் நாயர் கேரள மின்சார வாரியத்தில் பொறியாளராக பணிபுரிந்தவராவார். இதைப் போலவே தாயார் வல்சலா அவர்களும் மின்சார வாரியத்தின் அலுவல் பணிகளின் அதிகாரியும் கூட. எவ்வாறு கல்வியின் பின்புலமும் உயர் பொறுப்புகளும் மிக்க குடும்பத்தில் பிறந்தவரான மகள் சித்தாரா மட்டுமின்றி மகன்கள் இருவரையும் மருத்துவராக காண வேண்டும் என்ற பெரும் ஆவல் கொண்டவர்களாக அதற்கான முன்னெடுப்பு நடவடிக்கைகளை பெற்றோர்கள் மேற்கொண்டு வந்தனர். இதன் பேரில் வட்டப்பாராவில் உள்ள செயின்ட் லூர்தஸ் மவுண்ட் பள்ளியில் தனது கல்வியை இனிதே ஆரம்பித்த சித்தாராவிற்கு கேரளாவின் பாரம்பரிய கலைகளான கதகளி மற்றும் மோகினியாட்டத்தில் பெரும் ஈடுபாடு உடையவராகவே காணப்பட்டார். மகளின் கலையார்வத்தை கண்ட பெற்றோரும் இதற்கு தடையேதும் விதிக்காமல் கேரளாவின் புகழ்பெற்ற நாட்டிய கலைகளுக்கான குருகுலத்தில் சித்தாராவை இணைத்தும் விட்டனர். இதன் அடிப்படையில் கல்வியில் முதன்மை மாணவியாகவும் நாட்டிய கலைகளில் முன்னணி கலைஞராகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு வளர ஆரம்பித்த சித்தாராவின் நாட்டிய அரங்கேற்றம் திருவனந்தபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற சபாவில் இனிதே மேடை ஏறியதுடன் பள்ளியின் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளிலும் இடம்பெற்று அனைவருடைய பாராட்டினையும் பெற தவறியதே இல்லை எனலாம். இவ்வாறு குடும்பம், கல்வி மற்றும் நாட்டிய கலை என நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக குதூகலத்துடன் பயணித்து வந்த சித்தாரா 13 வயதை எட்டிய வேளையில்தான் சினிமா என்ற திரை உலகம் அவரது வாழ்வில் எதிர்பாராத விதமாக இணைய ஆரம்பித்தது. ஆம், அப்போது ஒரு மலையாள திரைப்படத்திற்காக இளம் வயதுடைய அப்பாவி மற்றும் குடும்ப பாங்கான தோற்ற பொலிவு கொண்ட புதுமுக நாயகி தேவை என்ற அடிப்படையில் படக்குழுவினர் கதைக்கான ஹீரோயினை வலைவீசி தேடி வந்த நிலையில் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வி தட்சிணாமூர்த்தி கண்களில் நாட்டிய குருகுலத்தில் தென்பட்டவர்தான் மாணவி சித்தாரா ஆவார். பார்த்ததுமே பிடித்து போகும் முக வடிவு கொண்டவரான சிறுமி சித்தாராவை கண்ட வி தட்சிணாமூர்த்தி அவர்கள் கிடைத்து விட்டார் கதையின் நாயகி என்ற எண்ணத்தில் அவருடைய தந்தை பரமேஸ்வரனிடம் பேச தனது பிள்ளைகளை மருத்துவராக்க வேண்டும் என்ற கனவில் பயணித்த தந்தையானவர் சினிமா என்றதும் முற்றிலும் மறுக்க தொடர் வற்புறுத்தல்கள், கதையமைப்பு போன்ற காரணிகளால் இந்த ஒரு படத்திற்குத்தான் அனுமதி என்ற கண்டிப்புடன் பச்சை கொடி காட்ட, பிறகென்ன வெறும் 13 வயதில் 3 முன்னணி ஸ்டார்களின் ஜோடியானார் சிறுமி சித்தாரா அவர்கள். இதன் பேரில் 1986 தக்ஷிணேஸ்வரி பிலிம்ஸ் தயாரிப்பில்
ராஜீவ்நாத் இயக்கத்தில் மம்முட்டி, மோகன்லால் மற்றும் நெடுமுடி வேணு ஆகியோர் நடிப்பில் வெளியான காவேரி என்ற திரைப்படத்தின் வாயிலாக முதலில் மலையாள திரை உலகில் கால் பதித்தார் சிறுமி சித்தாரா அவர்கள். மேற்கண்ட திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து மலையாள ரசிகர்களின் பேரபிமானத்திற்கு ஆளான சித்தாரா அவர்களை தேடி திரை வாய்ப்புகள் அணிவகுத்துதான் நிற்க ஆரம்பித்தன. இதன் பேரில் சினிமாவே வேண்டாம் என நினைத்த சித்தாராவின் தந்தை பரமேஸ்வரன் நாயர் அவர்கள் திரை உலகில் மகளுக்கு கிடைத்த பெரும் புகழ், நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு காரணமாக இதையடுத்து ஏற்பட்ட சூழல்கள் ஆகியவற்றால் இந்த திரைப்படம்தான் இறுதி என அடிக்கடி ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் கூறும் நிலைக்கு தள்ளப்பட்டுதான் போனார். இதனைத் தொடர்ந்து வினித்துடன் ஓரிடத்து, பொண்ணு, மம்முட்டியுடன் முக்தி, மோகன்லாலுடன் படமுத்ரா என தொடர் ஹிட் திரைப்படங்களில் தோன்றி படு பிஸியான நாயகியாக மாறிப்போன சித்தாரா அவர்களை தமிழ் திரை உலகமும் கவராமல் இருக்குமா என்ன? தன்னுடைய தயாரிப்பு, கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் ஒரு பிரதான கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க புதுமுக ஹீரோயினை இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் தேடி வந்த வேளையில்தான் இதை பற்றி அறிந்த சரிதாவின் முன்னாள் கணவரும் மலையாள திரை உலகின் பன்முக நாயகருமான முகேஷ் அவர்களால் தமிழ் திரை உலகிற்கு அழைத்து வரப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டார் சித்தாரா அவர்கள். இதன் அடிப்படையில் 1989 கவிதாலயா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் கே. பாலச்சந்தரின் புது அர்த்தங்கள் என்ற ஜனரஞ்சகமிக்க காதலும் வலியும் ஏமாற்றமும் நிறைந்த திரைப்படத்தின் மூலமாக ஜோதி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று தமிழ் திரை உலகில் அறிமுகமானார் சித்தாரா அவர்கள். கதையின்படி பிரபல பின்னணி பாடகர் மணிபாரதி எனும் ரகுமான் மீது அளவற்ற காதல் கொண்ட மனைவி கௌரி எனும் கீதாவிற்கு அவர் கொண்ட கணவன் தன்னுடையவன் என்ற பற்றே தம்பதிகள் வாழ்வில் பெரும் புயலை கிளப்ப என ஒருபுறம் எனில், கணவன் தனது வாழ்வை சீரழிக்க முற்பட்ட வேளையில் அவனிடமிருந்து தப்பி மணிபாரதியை சந்தித்து கோவா பயணம், பின்னர் அதனால் ஏற்படும் பின் விளைவுகள் என கடந்து இறுதியில் சுபம் என்ற வகையில் கதைக்களம் நகரும் வண்ணம் ஜோதியாக வாழ்ந்து தமிழக ரசிகர்களின் உள்ளம் தொட்டிருப்பார் சித்தாரா அவர்கள். இளையராஜா, வாலியின் பாடலிசை கூட்டணியில் வெளியான அத்துணை பாடல்களும் எவர் கிரீன் மெகா ஹிட் ஆகும். குறிப்பாக எஸ்.பி. பாலசுப்ரமணியத்தின் வசீகர பின்னணியில் ஒலித்த கேளடி கண்மணி மற்றும் கல்யாண மாலை உள்ளிட்ட பாடல்களை என்று கேட்டாலும் மனம் தாலாட்டத்தான் செய்யும். தமிழ்நாடு அரசின் விருதுகள் மற்றும் ஃபில்ம்ஃபேர் விருதுகளை பெற்ற புது அர்த்தங்கள் என்ற முதல் திரைப்படமே சித்தாராவின் திரை வாழ்வில் ஒரு மாபெரும் மைல்கல்லாக அமைந்துதான் போனது எனலாம். இதன் பின்னர் எண்ணற்ற திரை வாய்ப்புகள் சித்தாரா அவர்களை நோக்கி படையெடுத்தாலும் கவர்ச்சிகளற்ற தன்னுடைய நடிப்பு திறனை மட்டும் வெளிப்படுத்தும் கதையம்சம் கொண்ட திரைப்படங்களையே ஏற்று நடிக்க ஆரம்பித்தார் கலை உலக ஹோம்லி குயின் நாயகியான சித்தாரா அவர்கள். இதன் பேரில் கார்த்திக்குடன் உன்னை சொல்லி குற்றமில்லை, ரகுமானுடன் மனைவி வந்த நேரம், ஆனந்த் பாபுவுடன் புது ராகங்கள் என வலம் வந்து தமிழக ரசிகர்களின் உள்ளங்களில் படிப்படியாக இடம் பிடித்தவரை மனம் புரிந்தால் இவரை போன்ற பெண்ணைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று இளைஞர்களும், பெற்றால் இதுபோன்ற மகளைத்தான் பெற வேண்டும் என பெற்றோர்களிடமும் மனதில் பதிய வைத்த திரைப்படம்தான் 1990 அறிமுக இயக்குனர் விக்ரமன் அவர்களின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான புது வசந்தம் என்ற திரைப்படமாகும். சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரிப்பில் ஆனந்த் பாபு, முரளி, ராஜா, சார்லி என 4 கூட்டணியினர் நடிப்பில் சினிமா இசை உலகில் பிரவேசிக்க நினைக்கும் இளைஞர்களின் கதையை மையப்படுத்தி ஏமாற்றத்தை மட்டும் சந்தித்து சோர்வுடன் பயணிக்கும் அவர்களது வாழ்வில் ஒரு உத்வேகத்தையும் சாதிக்க தூண்டும் சக்தியாக என ஒரு தோழி வடிவில் கௌரி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று திரைப்பட கதையில் மட்டுமல்ல திரைப்படத்தை பார்த்த இளைஞர்களுக்கும் ஒரு புத்துணர்வை, புது வசந்தத்தை ஏற்படுத்தி இருப்பார் சித்தாரா அவர்கள். 25 வாரங்களுக்கு மேலாக திரை அரங்குகளில் ஓடி மாபெரும் வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் நன்கு படைத்திட்ட இத்திரைப்படத்தில் எஸ்.ஏ. ராஜ்குமார், வாலி, முத்துலிங்கம் பாடலிசை கூட்டணியில் வெளியான அனைத்து பாடல்களும் ரசிகர்களின் இல்லங்கள் தோறும் ஒலிக்க தவறியதே இல்லை எனலாம். குறிப்பாக பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா மற்றும் 1000 திருநாள் பூமியில் வரலாம் உள்ளிட்ட பாடல்களை யாரால் மறக்க முடியும்? இதனைத் தொடர்ந்து ரகுவரனுடன் புரியாத புதிர், ரகுமானுடன் பாட்டொன்று கேட்டேன் என நடித்து வந்த சித்தாரா அவர்கள் தனது நடிப்பில் சற்று மாறுபட்டு ஆக்ஷன் திரைப்படமான அர்ச்சனா IAS, விக்ரமுடன் காவல் கீதம், முரளியுடன் என்றும் அன்புடன், சரவணனுடன் மாமியார் வீடு என நடித்து வந்த நிலையில் ஏனோ தெரியவில்லை கலை உலக மாற்றம், கால ஓட்டம்,
புதுமுகங்களின் வரவு என்ற சூழ்நிலைகளால் படிப்படியாக இரண்டாம் நாயகி என்ற இறங்கு முகத்தை சந்திக்க ஆரம்பித்தவர் இன்னும் ஒருபடி மேலாக எஸ்.வி. சேகரின் இணையாக பொண்டாட்டியை தெய்வம் என்ற திரைப்படத்தில் இரட்டை நாயகியாக நகைச்சுவை விருந்தும் படைத்திருப்பார். இதன் பின்னர் டி. ராஜேந்தர் அவர்களின் தாய் தங்கை பாசம் என்ற திரைப்படத்தில் ராஜேந்தரின் அடுக்கு வசன மொழிகளால் திணறடித்த சித்தாரா அவர்கள் இதனை எடுத்து மற்ற பன்மொழி திரைப்படங்களிலும் கவனம் செலுத்தவே ஆரம்பித்தார். ஏற்கனவே 1991 வெளியான ஸ்ரீவாரி சிண்டுலு என்ற திரைப்படத்தின் மூலம் தெலுங்கு திரை உலகிலும் 1994 வெளியான ஹொலுந்து தவறு என்ற திரைப்படத்தின் வாயிலாக கன்னட திரை உலகிலும் அறிமுகமான சித்தாரா அவர்கள் தமிழ் திரை உலகிற்கு சற்று இடைவெளி தந்தவர் மலையாளம், தெலுங்கு, கன்னட மொழிகளில் முத்திரை பதிக்கத்தான் செய்தார். இதனைத் தொடர்ந்து சில வருடங்கள் கழித்து அக்கா, அண்ணி, அம்மா கதாபாத்திரமாக மாறிப்போனவர் 1998 கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்தில் வெளியான சரத்குமாரின் நட்புக்காக என்ற திரைப்படத்தில் பெரியய்யா என்ற விஜயகுமாரின் மகளாக, சிம்ரனின் அக்காவாக, மன்சூர் அலிகானின் மனைவியாக என யாரும் எதிர்பாராத கதாபாத்திரத்தை ஏற்று தமிழ் திரை உலகில் மறுபிரவேசம் செய்தார். இதையடுத்து மீண்டும் சரத்குமாரின் சின்னதுரை என்ற திரைப்படத்தில் தோன்றி நடித்த சித்தாராவின் நட்பு மற்றும் பாசம் காரணமாக அவருடைய உடன்பிறவா சகோதரியாகித்தான் போனார் அத்திரைப்படத்தின் கதையின் நாயகி ரோஜா அவர்கள். இதனை மெய்ப்பிக்கும் வண்ணமாக தன்னுடைய தங்கையாக சித்தாரா நடித்தால் மிக நன்றாக இருக்கும் என்ற அடிப்படையில் கே.எஸ். ரவிக்குமாரிடம் ரஜினிகாந்த் அவர்கள் கூற, படையப்பா என்ற திரைப்படத்தில் தர்மலிங்கம் எனும் சிவாஜி கணேசனின் மகளாக, ஆறு படையப்பன் எனும் ரஜினிகாந்தின் தங்கை நந்தினி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று சித்தாரா நடித்து வந்த வேளையில்தான் சித்தாராவை தேடி படப்பிடிப்புக்கு வந்த ரோஜாவிடம் யாரை தேடி வந்தீர்கள் என ரஜினிகாந்த் கேட்க, என்னுடைய மூத்த அக்கா சித்தாராவை தேடித்தான் வந்தேன் என ரோஜா அவர்கள் கூற, அப்போதுதான் சித்தாராவிற்கும் ரோஜாவிற்கும் இருந்த சகோதர பாச பிணைப்பு அனைவருக்கும் வெளியே தெரிய வந்தது. அஜித்துடன் முகவரி, பிரபுவுடன் திருநெல்வேலி, விஷாலுடன் பூஜை, ஆரி அர்ஜுனாவுடன் நாகேஷ் திரையரங்கம் என நடித்து வந்த சித்தாரா அவர்கள் 2024 வெளியான தெலுங்கு மொழிமாற்று திரைப்படமான ஒரு தீ என்ற திரைப்படத்தில் தோன்றி நடித்ததே அவர் நடித்த தற்போதைய இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது. பன்மொழி வெள்ளி திரைப்படங்கள் மட்டுமின்றி 1998 முதல் 2001 வரை தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான கங்கா யமுனா சரஸ்வதி என்ற மெகா தொடரின் மூலம் சின்ன திரையில் அறிமுகமான சித்தாரா அவர்கள் இதனைத் தொடர்ந்து ஆர்த்தி, திருமகள், கவரி மான்கள், பராசக்தி, பூவா தலையா உள்ளிட்ட நெடுந்தொடர்களிலும் தோன்றி சின்ன திரை ரசிகர்களின் மனதை கவர்ந்தவரும் ஆவார். இவ்வாறு பரபரப்பாக பன்முக நாயகியாக திரை உலகிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் வலம் வந்த சித்தாரா அவர்கள் தந்தையின் கனவான மருத்துவர் என்ற இலக்கை எட்டாவிடினும் தனது இளைய தம்பியை மருத்துவராக்கி அழகு பார்த்தவராவார். இதையடுத்து தனது அழகான குடும்பம், கலை உலக பயணம் என மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்தவர் அடுத்த கட்டமாக தனக்கான ஒரு திருமண பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் வகையில் காதல் என கடந்தவரின் தலையில் இடியை கொண்டு வந்து இறக்கிய நிகழ்வுதான் தந்தை பரமேஸ்வரன் அவர்களின் மரணமாகும். சாலையில் ஏற்பட்ட விபத்தால் தந்தையானவர் மரணமடைய நிலைகுலைந்து போன குடும்பத்தின் பாரத்தை ஏற்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்ட சித்தாரா அதை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு பயணித்த வேளையில்தான் காதலனின் உண்மை சுயரூபம் கண்டு அக்காதலுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பயணிக்க ஆரம்பித்தார். தாயாரின் கடும் வற்புறுத்தலை எடுத்து வரன் பார்க்கும் படலத்திற்கு ஒப்புக்கொண்டவர். ஆனால் அப்படலமே தன்னை தன் குடும்பத்திலிருந்து பிரித்தாளும் சூழ்ச்சியினை கண்டு அதற்கும் குட் பை கூறியதுடன் தன்னுடைய குடும்பமே தனக்கான உலகம் என்று எண்ணியவராக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து ஒரு தாயை போல நிலை நிறுத்திக் கொண்டு அர்த்தம் பொதிந்த வாழ்வில் பயணித்தும் வருகிறார். இவ்வாறு மனம் புரிந்தால் சித்தாரா போன்ற பெண்ணைதான் மனமுடிப்பேன் என்று 1990களில் திரை உலக கனவு கண்ணியாக இளைஞர்கள் மத்தியில் வலம் வந்த சித்தாரா அவர்கள் வாழ்வின் ஓட்டத்தாலும் குடும்ப சூழ்நிலையின் காரணமாகவும் தற்போது ஒரு முதிர் கண்ணியாகவே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்தாலும் ரசிகர்களின் மனதில் அழகான தெற்றுப்பல் பளிரிடும் வசீகரமான புன்னகை பூத்த முகத்துடன் நீங்கா இடம் பிடித்து நிலைபெற்று போன சித்தாரா அவர்கள்
அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வில் நலன்கள் பல நிறைந்த வளங்களோடு நீடூழி வாழ ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி, இவரை போன்ற திரை உலக எவர் கிரீன் நாயகிகளான நான் தேடும் செவ்வந்தி பூவிது என்ற மனம் கவர் பாடலின் மறக்க முடியாத நாயகியும், டாக்டர் ராஜசேகரின் காதல் மனைவியும், செல்வாவின் அன்னியும், தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் என்ற பன்முக திறன்களை தன்னுள் கொண்டவருமான திருமதி ஜீவிதா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும், நடிகை லதாவின் தம்பி மனைவியும், சேதுபதி மன்னர்களின் வாரிசு ராஜ்குமார் சேதுபதியின் சரிபாதியும், ரஜினிகாந்த், கமல்ஹாசன் என முன்னணி நாயகர்களோடு எண்ணற்ற திரைப்படங்களில் நடித்தவரும் தயாரிப்பாளரும் இயக்குனருமான திருமதி ஸ்ரீபிரியா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், திருவாங்கூர் சகோதரிகளின் ஒரே தம்பி மகளும், பாரம்பரிய நாட்டிய கலைகளின் இளவரசியும், திருமண வாழ்வை மறுத்து பரத கலையையே தனது துணையாக ஏற்றுக்கொண்டவரும், பல வருடங்கள் கழித்து ஒரு குழந்தைக்கு தாயாருமானவருமான ஷோபனா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது, தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட எவர் கிரீன் கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களை போன்ற எவர் கிரீன் நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன், பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.